கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் கூறி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்துவர்களாகிய நாம் உபவாசத்தை எப்படி கடைபிடிப்பது. முதலாவது, உபவாசம் என்றால் என்ன, அதை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும், எப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும், உலகத்தார் போல நாம அதை கடைபிடிக்கணுமா, உலகத்தார் எப்படி கடைபிடிச்சிட்டு வராங்க, வேதாகமத்துல உபவாசத்தை குறித்து பழைய ஏற்பாட்டின் காலத்துல என்ன சொல்லியிருக்கிறார் தேவன், புதிய ஏற்பாட்டின் காலத்துல இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு உபதேசம் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். உபவாசத்தின் மூலியமாக நம்ம அடையிற பலன் எக்கச்சக்கமா இருக்கு. அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி, பவரை கொடுக்குது. இப்ப கூட பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் ஈஸ்டர் அப்படின்ட்டு ஒரு விஷயம் வரும், ஒரு நாள் வரும், உலக மக்கள் வச்சுக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா வேதாகமத்துல ஈஸ்டர்ன்ட்டு எங்கேயுமே குறிப்பிடலை, புனித வெள்ளின்ட்டு எங்கேயுமே குறிப்பிடலை. இந்த ஈஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி உலக மக்கள், உலக கிறிஸ்துவ மக்கள், அதாவது மனிதர்களுடைய போதனைய, மனிதர்களுடைய சொந்த உபதேசங்களை பின்பற்றி நடக்கிற மக்கள் ஒரு 40 நாளுக்கு முன்னாடி, அந்த ஈஸ்டர்ல இருந்து ஒரு 45 நாளுக்கு முன்னாடி உபவாசங்கிற பேர்ல ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, நான்வெஜ் தொட மாட்டாங்க. அது உபவாசமா? அதுதான் உபவாசமா? நான்வெஜ் தொட மாட்டாங்க. ஆனா வேதாகமத்துல என்ன சொல்லியிருக்காங்க, உபவாசங்கிறது எப்படி இருக்கணும்? பழைய ஏற்பாட்டின் காலத்துல நிறைய விசுவாசிகள், நிறைய பரிசுத்தவான்கள் உபவாசம் இருந்திருக்காங்க. எல்லாருமே உபவாசம் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நிறைய பேர் என்ன பண்றாங்க நான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம சாப்பாட்டை புறக்கணிச்சு கர்த்தருடைய வேதத்துல நம்ம தியானமா இருக்கணும், அவங்களுடைய சொந்த விருப்ப வெறுப்பை அடைஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வெறும் அந்த சாப்பாட்டை புறக்கணிக்கிறது மட்டுமே உபவாசம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இது புறம்பான மனுஷன். சாப்பாடு இருந்தாலும் சரி, சாப்பாடு இல்லைனாலும் சரி, ஆவியில நம்ம எப்படி இருக்கிறோம் அதுதான் முக்கியம். நிறைய பேர் உபவாசம் இருப்பாங்க, 40 நாள் உபவாசம் இருப்பாங்க. அதாவது நான்வெஜ் சாப்பிடாம 40 நாள். இப்போ யாருமே உபவாசம் இருக்க முடியாது. இருந்திருக்காங்க, வேதாகமத்துல இருந்திருக்காங்க. அதை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஒரு நாள் உபவாசம் இருந்தாலும் கூட முழு மனதோடு நாம இருக்கணும், மனம் திரும்பணும். உபவாசங்கிறது எதுக்கு? நம்மளுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பணும். ஆனா மக்கள் என்ன பண்றாங்க? உபவாசம் இருக்கிறாங்க, திரும்பவும் அதே தப்ப பண்றாங்க. இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு உபவாசமா? உபவாசங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு, நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு. அது நம்ம சாதாரணமா நம்ம எடுத்துக்க கூடாது. வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டின் காலத்துல மக்கள் உபவாசங்கிறது எதற்காக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து வாசிக்கலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா மனம் திரும்புறாங்க. அவங்க பண்ண பாவங்கள் பாத்தீங்கன்னா அநேகமா இருக்கு. பழைய ஏற்பாட்டின் காலத்துல தேவனுக்கு விரோதமாக நிறைய பேர் பாவம் பண்றாங்க. அவங்க மனம் திரும்பும் போது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உபவாசம் இருக்காங்க. பாருங்க, உபவாசங்கிறது ஒரு மனம் திரும்புதற்குரிய ஒரு விஷயமா இருக்கு. பாவத்திலிருந்து நீங்கி கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய தூண்டுவது. இப்போ உபவாசம் அதுக்குதான் இருக்கிறாங்களா மக்கள்? நம்ம யோசிச்சு பார்க்கணும். உபவாசம் இருந்துட்டு திரும்பவும் அதே தப்பு தான் பண்றாங்க. அப்புறம் எதுக்கு கர்த்தர் அந்த உபவாசத்தை அங்கீகரிப்பாரா? ஏன்பா நீ எதுக்குப்பா உபவாசம் இருக்கிற? நீ முன்கூட்டியே உன் மைண்ட்ல முடிவு பண்ணிட்ட, நீ யோசிச்சு வச்சுட்ட, பேருக்கு உபவாசம் இருந்துட்டு
நீ திரும்பவும் அதே தப்பு தான் பண்ண போற. அப்புறம் எதுக்குப்பா எனக்கு உபவாசம் இருக்கிற? எதுக்கு நீ உன் தேவையில்லாம உன்னுடைய உடலை வருத்திக்கிற? இங்க பாருங்க, இங்க நோவா நோவா இருக்கும்போது, சாரி நோவான்ற பாருங்க, யோனா யோனா புஸ்தகத்துல நம்ம வந்து வாசிக்கும் பொழுது அந்த நினைவே பட்டணத்தார் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ யோனாங்கிற ஒரு தீர்க்கதரிசி மூலியமா, ஒரு ஊழியக்காரர் மூலியமா பிதாவாகிய தேவன் அங்க இருக்கிற மக்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை புகட்டுற. யோனா போயிட்டு எச்சரிக்கிறார், நீங்க இப்படியே தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கர்த்தருக்கு விரோதமாக நீங்க பாவம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்க ராஜாவும் சரி, இந்த இந்த நினைவே நாட்டு மக்களும் சரி, எண்ணி 40 நாள்ல கர்த்தர் வந்து அழிச்சு போட்டுருவார். இப்படி போயிட்டு யோனா வந்து எச்சரிக்கிறார். அங்க இருக்கிற மக்களுக்கு, அங்க கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிற மக்களுக்கு எச்சரிக்கிறார். உடனே அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? மனம் திரும்புறாங்க. அந்த ராஜா எல்லாருக்குமே கட்டளை எடுக்கிறார். யாருக்கு? அவரும் சரி, அவங்க கூட இருக்கிறவங்க சரி, அந்த நாட்டு மக்களுக்கும் சரி, எல்லாருமே நீங்க உபவாசம் இருங்க. வாசிக்கலாம், யோனா 3ஆம் அதிகாரம் 5-10 வரைக்கும். யோனா 3ஆம் அதிகாரம் 5-10, பக்கம் பழைய ஏற்பாட்டில் 1074. அப்பொழுது நினைவேல் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படிக்கு கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினைவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கலற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாகிய நினைவேல் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பெறாதிருக்கும், மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கும், மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியை கையில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவார்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். அவர்கள் தங்கள் கொள்ளாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து நாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அதாவது சோதம் குமார பட்டணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல ரொம்ப மோசமான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. கர்த்தருக்கு விரோதமாக திருடுறது, பொய் சொல்றது, விபச்சாரம் பண்றது, வேசித்தனம் பண்றது, அவங்களுடைய அக்கிரமங்கள் ரொம்ப மோசமா இருந்தது. அப்போ லோத்து இருந்த அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எச்சரிக்கிறார், நீ வந்து உங்க ஃபேமிலியோட வெளியே வந்துட்டு இந்த நாட்டு மக்களை அழிக்க போறேன் அப்படின்னு அழிச்சிட்டார். ஆனா இங்க நினைவே பட்டணத்திற்கு ஒரு வார்னிங் கொடுக்கப்படுது. யார் மூலியமாக? யோனா மூலியமாக. யோனா வந்து பாத்தீங்கன்னா நினைவே பட்டணத்துக்கு வந்து சொல்றார் எல்லா மக்களுக்கும், இன்னும் 40 நாள், 40 நாள்ல இந்த ஊரே ஒண்ணுமே இல்லாம போயிடும். 40 நாள் உங்களுக்கு வந்து கர்த்தர் வந்து டைம். இதை கேட்ட அடுத்த செகண்டே மக்கள் மனம் திரும்புறாங்க. மனம் திரும்பி ராஜா ஒரு மாத்திரம் வந்து உபவாசம் இருக்குல்ல, அங்க இருக்கிற எல்லா மக்களும் சரி, ஆடு மாடுகளும் சரி உபவாசம் இருக்கிறாங்க. சோ இந்த உபவாசத்தினால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனம் திரும்புதல். அவங்க செஞ்ச பாவத்துல இருந்து அவங்க மீண்டு வெளியே வராங்க. அதற்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க உபவாசம் இருக்கிறாங்க. அந்த பட்டணமும் சரி, அங்க இருக்கிற ஆளுங்களும் சரி அழியாம இருக்கிறதுக்காக. அதான் இங்க சொல்றாரு பாருங்க, யோனா நகரத்தில் 5வது வசனம். அப்பொழுது நினைவையில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இருட்டு உடுத்தி கொண்டார்கள். அதாவது இருட்டு உடுத்தி அப்படின்னா அவங்க என்னதான் ஆடம்பரமா ட்ரெஸ் போட்டு இருந்தாலும் அந்த உபவாசம் இருக்கும்போது ஒரு சாதாரணமான ஒரு மேல அங்கேயே போடுவாங்க. அது கோணிப்பை மாதிரி இருக்கும், சாக் கிளாத் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அது ரொம்ப என்ன சொல்றது, ஒரு கோணிப்பை எப்படி நம்ம உடம்புல போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சாம்பல்ல இறங்கிடுவாங்க.
அவங்க வந்து எந்த அளவுக்கு தாழ்த்திக்கிறாங்க பாருங்க தேவனுக்கு முன்பாக. அவங்க பண்ண பாவத்துல எல்லாமே அவங்க மனம் திரும்பி யோசிச்சு பார்த்தா, ஐயோ நம்ம இவ்வளவோ இந்த தேவனுக்கு விரோதமாக பண்ணியிருக்கோமா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான உபவாசம். பழைய ஏற்பாட்டின் காலத்துல எப்படி நடந்திருக்கு பாருங்க. இந்த செய்தி நினைவேயின் ராஜாவை கேட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். பாருங்க, இரட்டைனா என்ன? அது அந்த அந்த நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இரட்டை உடுத்து இல்லைன்னா சாக் கிளாத் அப்படின்ட்டு. அது வந்து ஒரு கோணிப்பை தான், ரொம்ப மெலிசா இருக்கும். அது கோணிப்பைய சும்மா போட்டு அப்படியே போயிட்டு சாம்பல்ல இறங்கி உபவாசம் இருக்கிறாங்க பாருங்க. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாகிய நினைவில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் பாருங்க, மனுஷங்க மட்டும் இல்லாம மிருகங்கள், ஆடு மாடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ருசி பார்க்க கூடாது, மேயாலும் தண்ணி கூட குடிக்க கூடாது. பாருங்க, உபவாசங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நான்வெஜ் மட்டும் சாப்பிடாம இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இது உடம்ப வருத்திக்கிறது மட்டும் கிடையாது, ஆவியில நம்ம பலப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு விஷயம், முக்கியமா மனம் திரும்புறதுக்கு உண்டான ஒரு விஷயமா நம்ம வந்து கருத வேண்டியது அவசியமாக பாருங்க. இதுதான் இந்த மாதிரியான உபவாசத்தை தான் தேவன் வந்து எதிர்பார்க்கிறார். உபவாசமா இருப்பாங்களாம், உபவாசம் முடிஞ்சதுக்கு பிறகு எப்படா உபவாசம் முடியும், நம்ம புல் கட்டலாம், திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைப்பான். இதுதான் உபவாசமா? இந்த உபவாசத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறாரா? மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். நம்ம பண்ணிட்டு இருக்கிற பாவங்களை விட்டு வெளியே வந்து இனி நம்ம அப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்கு உட்படாதபடிக்கு நம்ம உபவாசம் இருக்கணும். அந்த உபவாசம் நான் எதுக்காக இருக்கிறேன், என்னுடைய பாவத்தை அது உணர்த்தணும். நமக்கும் தேவனுக்கும் ஒரு ரொம்ப க்ளோஸ் ஆகும், ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகும். நம்மளை அதிகமா நம்மளை தேவனை தேடும் போது கண்டிப்பா நம்ம கண்டடையும். இங்க வந்து பாத்தீங்கன்னா உபவாசம் எதற்கு இருக்காங்க? மனம் திரும்பதற்கு, தாங்கள் அழிந்து போகாதபடிக்கு மனம் திரும்புறாங்க. அதற்காக உபவாசமானது இருக்கிறார்கள். யாருமே பச்சை தண்ணி கூட குடிக்கல. இந்த காலத்துல உபவாசங்கிறது எப்படி இருக்கு? தண்ணி மட்டும் குடிப்பாங்க. சரி, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, மற்ற சாப்பாடு சாப்பிடுவாங்க. லென்டேஸ்ல அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, லெந்து நாட்கள் அப்படின்ட்டு. யாரு? ஒரு சில கிறிஸ்துக்குள்ளேயே இருக்கிறவங்க, ஒரு சில மக்கள் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் கர்த்தருக்கேற்ற ஒரு உபவாசமா? இல்ல. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம். தானியேலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து உபவாசம் இருக்கிறார். அவர் எதற்காக உபவாசம் இருக்கிறார்னு பார்க்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் வசனம் 3. நான் உபவாசம் பண்ணி இருட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவர் நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உண்மையில் அன்பு கூர்ந்து உங்களுடைய கற்பனைகளை கை கொண்டவர்களுக்கு உடன்படி போதுமானது. இங்க வந்து பாத்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசி எழுதின அந்த விஷயங்கள் எல்லாமே தானியேல் ஒரு காலகட்டத்துல வாசிச்சு பார்க்கிறார். நாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாபிலோன்ல இருக்கோம், பாபிலோன்ல அடிமையா நம்ம வந்து இருக்கிறோம். பிதாவாகிய தேவன் எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்லியிருக்கிறார், நீங்க எல்லாருமே என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம போயிட்டீங்க, அதனால 70 வருஷம் நீங்க வந்து பாபிலோன் ராஜா கிட்ட அடிமையா இருப்பீங்க. அந்த நாட்களை அவர் வந்து எண்ணிட்டு இருக்கிறார். தேவனை தேடுவதற்காக அவர் வந்து பாத்தீங்கன்னா உபவாசம் இருக்கிறார். இங்க பாருங்க, நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட. பாருங்க, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக ரீதியான நிறைய காரியங்கள், எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல உடல் வலிமை வேணும், நோய் இல்லாத வாழ்க்கை வேணும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னை சுத்தி இருக்கிறவங்க என் குடும்பத்தார் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக வந்து பாத்தீங்கன்னா உபவாசம் இருப்பாங்க. இது எல்லாமே இம்மைக்குரிய ஒரு விஷயத்துக்காக. ஆனா தானியேல் எதற்காக உபவாசம் இருந்தார் பாருங்க, ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட. பாருங்க,
அவருடைய பிரசன்னத்தை தேட, அவரிடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு பண்ண, தடவையாகிலும் தேடுங்கள் அப்படின்றான். அதற்காக உபவாசம் இருக்கிறார் பாருங்க ஒருத்தர். அவர் இந்த பூமிக்குரிய எந்த ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக உபவாசம் இருக்கல. தானியேல் கர்த்தரை தேடணும், முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு அவர் தேடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உபவாசம் இருக்கிறார். நம்மள எத்தனை பேர் இதற்காக உபவாசம் இருக்கிறோம்? கர்த்தரை தேடுவதற்காக உபவாசம் இருக்கிறோம், மனம் திரும்புவதற்காக உபவாசம் இருக்கிறோம். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அடுத்ததாக இதே பழைய ஏற்பாட்டின் இல்ல, நம்ம வந்து யோவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 12. யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 12. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் உழவலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது இந்த இஸ்ரவேல் மக்களை தேவன் வந்து அழிக்க முற்படுகிறார். ஏன் அப்படின்னா ஒருத்தர் கூட கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியல. எல்லாருமே விலகி நியாயப்பிரமாண கட்டளைக்கு எதுக்குமே கீழ்ப்படியாம தேவனை விட்டு பின்வாங்கி வழி விலகி போறாங்க. இப்ப நம்மளே நிறைய பேர் அப்படிதான் நம்ம வந்து இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆனா அதன் பிரகாரம் நம்ம நடக்கிறோமா? கொஞ்சம் நமக்கு வந்து யோசிச்சு பார்க்கணும். ஒரு கேள்விக்குறிதான். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்களை பண்றாங்க, விக்கிரக ஆராதனை பண்றாங்க, வேசித்தனத்தை பண்றாங்க, விபச்சாரத்தை பண்றாங்க, பொய், பித்தலாட்டம், கொலை, இது எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். யோவேல் நிறைய எக்கச்சக்க தீர்க்கதரிசி கொண்டு மக்களுக்கு வந்து நல்ல புத்தி மதிகளை சொல்றார். மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, நான் இந்த நாட்டையே, எருசலேம் நாட்டையே, இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையும் நான் அழிக்க போறேன், ரொம்ப கஷ்டப்பட போறீங்க, அதுக்கு முன்னாடி நீங்க மனம் திரும்பினீங்கன்னா நான் உங்களை சும்மா விட்டுருவேன், இல்லைன்னா நீங்க ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. நிறைய தீர்க்கதரிசி அனுப்புற பிதாவாகிய தேவன் யாருக்குமே அவங்க செவி கொடுக்கல. இங்க யோவேல் தீர்க்கதரிசி கூட சொல்றாரு பாருங்க 12வது வசனத்துல, யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 12. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் பாருங்க. உபவாசங்கிறது எப்படி எப்படிலாம் இருக்கணும், எதுக்காக இங்க வந்து எதற்காக சொல்றாங்க? யோவேல் நீங்க பண்ணிட்டு இருக்கிற பாவத்துல இருந்து நீங்க மனம் திரும்புவதற்காக உபவாசம் இருங்க அப்படின்ற. அப்ப நம்ம உபவாசம் எதற்கு இருக்கணும்? உள்ளான மனுஷன் மனம் இருதயம் மாத்துமா, மனம் திரும்ப. சும்மா நம்ம வந்து எல்லாருமே உபவாசம் இருக்கிறாங்க, நீங்க நிறைய போஸ்டர்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு உபவாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டரே அடிச்சு ஓட்டுவாங்க. ஆனா எதற்காக உபவாசம் இருக்குங்கிற அவங்களுக்கும் தெரியாது, போஸ்டர் ஓட்டுனவங்களுக்கும் தெரியாது, அதை ஃபாலோ பண்ற மக்களுக்கும் தெரியாது. அவங்களும் உபவாசம் இருக்கிறாங்க, நாமளும் உபவாசம் இருக்கிறோம். மனம் திரும்பதற்காக நம்ம வந்து உபவாசம் இருக்க வேண்டியதான் முக்கியம், அவசியமாக இருக்கு. நம்ம உபவாசம் இருக்கும்போது இனி நான் அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன், எப்படா அந்த உபவாசம் டைம் முடியும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. எப்படா அந்த சாப்பாடு நம்ம சாப்பிடும் அப்படின்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. வேதாகமத்துல தொடர்ந்து 40 நாள் உபவாசம் இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாம ஒரு வேளை கூட சாப்பிடாம இருக்க முடியாதா? சாப்பிடாம இருக்கிறது தான் உபவாசம்ங்கிறது கிடையாது. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. உபவாசத்தின் மூலியமா நமக்கு ஒரு ஸ்பெஷல் பவரே கிடைக்கும், சக்தியே கிடைக்கும். புதிய ஏற்பாட்டின் காலத்துல இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அதை நம்ம பின்வரும் வசனங்களை நம்ம வாசிக்க இருக்கிறோம். இங்க யோவேல் யூத மக்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் கட்டளை எடுக்கிறது என்ன? உபவாசம் இருங்க, மனம் திரும்புங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். உபவாசம் வந்து பாத்தீங்கன்னா
நமக்கும் நம்மளுடைய அக்கிரமங்கள் தான் நமக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவையை உண்டு பண்ணும். ஆனா அந்த உபவாசத்தின் மூலியமாக நம்ம வந்து உண்மையாலேயே ஒரு சத்தியமா என்ன சொல்றது, ஒரு புனிதமா நம்ம வந்து தேவனிடத்துல ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணிக்கிறோம். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். யாத்திராகமும் 34ஆம் அதிகாரம் வசனம் 28. அதாவது வேதாகமத்துல நிறைய பேர் உபவாசம் இருந்திருக்காங்க. அப்படி ஒரு சில பேரை தான் நம்ம இப்போ வந்து வாசிக்க இருக்கிறோம். யாத்திராகமும் 34ஆம் அதிகாரம் வசனம் 28. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் இல்லாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். பாருங்க, இங்க மோசையானவர் குறித்து சொல்லிடுறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையில் எழுதினான். பாருங்க, முதன் முறையா மோசேக்கு நியாயப்பிரமாண கட்டளைகள் கொடுக்கப்படுது. எங்க? சீனாய் மலையில. சீனாய் என்னும் மலையில மோசே வந்து போற அந்த இடத்துல 40 நாள் உபவாசம் இருக்கிற, இரவும் பகலும் உபவாசம் இருந்து அப்படிப்பட்ட ஒரு கற்பனைகளை, முக்கியமா அந்த 10 கட்டளைகளை பெறுகிறார். சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த உபவாசம் எதற்காக இருந்தார்? அவர் உலக ரீதியா ஒரு விஷயத்தை பெறுவதற்காக இல்ல, கர்த்தருடைய விண்ணப்பத்தை நிறைவேற்றுவதற்காக, நியாயப்பிரமாண கட்டளையை அவர் பெறுவதற்காக 40 நாள் உபவாசம் இருக்கிறார். இன்னும் நிறைய பேர் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 வேளை சாப்பிட முடியாம இருக்கும். நம்ம எத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா உபவாசம் இருக்கிறதுங்கிறது முக்கியம் கிடையாது. அந்த உபவாசத்தின் பிறகு நம்ம மனம் திரும்புறோமா, ஆவியில நாம வந்து புதுப்பிக்கப்படுறோமா, அதுதான் முக்கியம். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தகாத விதமா உபவாசம் இருப்பாங்க. இப்ப நான் சொன்னேன்ல, வெறும் நான்வெஜ் மட்டும் சாப்பிட மாட்டேன், தண்ணி கூட குடிக்க கூடாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா மோசைக்கு வந்து என்ன தண்ணி கிடைக்காதா? தண்ணி கிடைக்கும். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா குடிக்கல, தண்ணியும் குடிக்கல, அப்பமும் புசிக்கல. முழு நேரமும் அவருடைய கவனம் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முழு நேரமும் தேவனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க, கர்த்தரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நாம உபவாசம் இருக்கும்போது எப்படி இருப்போம்? எப்படா டைம் போவோம்? ஒரு காலையில இருந்து மதியானம் வரைக்கும் உபவாசம் இருக்கலாம், அதுக்கு மேல நம்ம வந்து ஃபுல் கட்டிடலாம். அந்த சாப்பாடை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது. உபவாசம் நம்ம இருக்கும்போது, உபவாசங்கிறது ரொம்ப 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 பவர்ஃபுல். இங்கிலீஷ்ல சொல்லும்போது பவர்ஃபுல், ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தாவீது கூட வாசிக்கும். தாவீது உபவாசம் இருக்கிறார். தாவீது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜா, இஸ்ரவேலுடைய 2வது ராஜா. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் வசனம் 16. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் வசனம் 16. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்டெக்ட் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். தாவீது வந்து பாத்தீங்கன்னா உரியாவினுடைய மனைவி இடத்துல பிரவேசிக்கிறார். அதன் வழியா பிறக்கிற குழந்தைய வந்து தேவன் வந்து அடிக்கிறார். ஏன் அப்படின்னா அது தப்பான விதத்துல பிறந்த ஒரு குழந்தை. ஏன்னா மோசே கிட்ட கொடுத்த நியாயப்பிரமாண கட்டளையில பிறனுடைய மனைவியை நீ நேசிக்காத, பார்க்க கூடாதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தாவீது வந்து பாத்தீங்கன்னா உரியாவை கொன்னு போட்டுட்டு அவன் மனைவியை வந்து எடுத்து சுதந்திரிச்சு கொள்றான். சோ அதுக்கப்புறம் அவன் வந்து மனம் திரும்புறான். அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, நான் பண்ணது பாவங்கிறது உணர்றான். உபவாசம் இருக்கான், ஜபம் பண்றான். அதை நம்ம வாசிக்க இருக்கிறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் வசனம் 16. பாருங்க, ராஜாவே துவண்டு போன மக்கள் வந்து ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. இங்க வந்து இஸ்ரவேல் ராஜா யாரு அப்படின்னு பார்க்கும்போது தாவீதா இருக்கிறார். சோ தாவீது வந்து இப்படி அவர் பாவம் பண்ணதுக்கு பிறகு கர்த்தர் வந்து அந்த குழந்தைய அடிக்கிறார். அந்த குழந்தைக்காக அவன் வந்து ஜெபிக்கிறான். இதாவே நான் பண்ணது பாவம், தயவு செஞ்சு அந்த என் குழந்தைய மன்னிச்சிடுங்க, அந்த குழந்தைக்கு எதுவுமே பண்ணாதீங்க. அந்த குழந்தை ரொம்ப வியாதியா இருக்கு. அந்த குழந்தைக்காக வந்து பாத்தீங்கன்னா அவன் ஜெபிக்கிறான், தேவன் இடத்துல உபவாசம் இருந்து ஜெபிக்கிறான். அவன் பண்ண தப்ப அந்த நேரத்துல உணர்றான்.
இந்த இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உபவாசங்கிறது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, இங்கேயும் மனம் திரும்புதல். மனம் திரும்புறான், அவன் பண்ண பாவத்தை வந்து யோசிக்கிறான். ராஜானா என்ன என்ன ஒரு விஷயம்னா, அவன் வந்து யாரோனா ஏதோ எப்படி வேணா சுதந்திரிச்சுக்கலாம், மத்தவங்களுடைய நிலத்தை எடுத்துக்கலாம் தேவைப்பட்டா. ஆனா கர்த்தர் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டாரு, பிறனுடைய மனைவியை நீ வந்து தொடக்கூடாது அப்படின்னு. ஆனா அவன் தொட்டுட்டான். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் அந்த பிள்ளைய அடிக்கிறார். சோ அந்த நேரத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா தாவீது உபவாசிச்சு கர்த்தர் இடத்துல கேட்கிறான். அங்கேயும் அவன் வந்து பண்ண தப்ப உணர்றான். நாமளும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உபவாசிக்கும் பொழுது, நம்ம உபவாசம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பண்ண தப்ப உணரணும். நாம் பண்ணிட்டு இருக்கிறது தப்ப உணர்ந்து அதை விட்டுடணும். இங்கிலீஷ்ல ரிப்பன்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் வசனம் 21. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் வசனம் 21. பழைய ஏற்பாட்டில வேத பக்கம் 599. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவ நதியண்டையில உபவாசத்தை கூறுகிறேன். அதாவது இங்க என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்ராங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேத பாரகர். வேத பாரகர்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேதத்தை நல்லா நம்மளுடைய பாஷையில சொல்லணும் அப்படின்னா கரைச்சு குடிக்கிறது, நல்லா கற்று தேறுகிறது, வேதத்தை நல்லா வாசிச்சு தேவனுடைய கட்டளை என்ன அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறார். இந்த இப்ப கூட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, நிறைய ஊழியக்காரர் இருக்காங்க, வேதாகமத்தை நிறைய தடவை படிச்சு தெரிஞ்சிருப்பாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க, நம்ம வேதத்தை வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். வேதத்தை கம்ப்ளீட்டா படிச்சு முடிக்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுல இருக்கிற படி நடக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். படிக்க தெரிஞ்சவங்க யார் வேணாலும் படிக்கலாம். வேதாகமத்தை நான் வந்து ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க, நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2-3 தடவை படிச்சு முடிச்சிட்டேங்க பிரதர். ஆனா அவங்களுடைய கிரியை எப்படி இருக்கும் தெரியுமா? அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு படிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும். அதை காட்டிலும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அதன் பிரகாரம் நடக்கும். இங்க எஸ்ரா வந்து பாத்தீங்கன்னா வேத பாரகரா இருக்கிறார், இருந்தாலும் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறார். இவர் வந்து ஒரு காலகட்டத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாபிலோன் ராஜா வந்து அந்த எருசலேம் நாட்டு மக்களை எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி போட்டு ஒண்ணுமே தரமட்டம் ஆக்கிட்டு மக்களை எல்லாமே அடிமைத்தனமா அவனுடைய நாட்டுக்கு கொண்டு போயிடுவான். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ரா இன்னும் நிறைய யூத மக்கள்லாம் இருக்கிறாங்க. மீறி இருந்தவங்களை வந்து கொண்டு போய் அடிமைத்தனமா வச்சுப்பான். ஸோ அந்த நேரத்துல எஸ்ரா வந்து பாத்தீங்கன்னா அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய ராஜா வந்து வராரு. பாபிலோனை அடிச்சு மேதியா பர்ஷியா அப்படிங்கிற ஒரு ராஜாங்கம் வருது. அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களை வந்து மன்னிச்சு அவங்க சொந்த ஊருக்கு அனுப்புறாங்க. ஸோ அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எஸ்ரா அந்த பாபிலோன் இடத்துல இருந்து திரும்ப எருசலேமுக்கு வரார். அந்த எருசலேமுக்கு வரதுக்கு முன்பாக அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டளை கொடுக்குறாரு. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு அடிமைத்தனத்துல இருந்து நம்ம இப்போ எருசலேமுக்கு போறோம். நம்ம போகும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, அதற்காக நம்ம வந்து உபவாசம் இருக்கணும். கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளுடைய போக்கிலும் வரத்திலும் காத்துக்கொள்ளணும். திரும்ப போய் நம்ம பாவம் பண்ணதுனால தேவன் நம்மளை வந்து அடிமைத்தனத்துக்கு கொண்டு போய் விட்டார். நம்ம திரும்ப போய் எந்த ஒரு தப்பும் இனி பண்ணக்கூடாது, அவருக்கு பிரியமா நடக்கணும். திரும்பவும் எருசலேம்ல தேவனுக்கு ஒரு தேவாலயத்தை நம்ம கட்டணும். இது எல்லாத்துக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ரா என்ன பண்றார்? உபவாசிக்கிறார். இதான் சொல்றாரு பாருங்க, 21வது வசனம், எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்காகவும் பாருங்க, நான் அங்கே நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க திரும்பி போறாங்க. பாபிலோன் இடத்துல இருந்து அடிமைத்தனத்துல இருந்து அவங்க திரும்பி போகும்போது அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியா வாய்க்கணும்.
அவங்க பிள்ளைகளுக்காகவும் எல்லாருக்காகவும் அவங்க வந்து உபவாசிக்கிறாங்க, மனம் திரும்புறாங்க. இனி நம்ம வந்து முன்னாடி செஞ்ச பாவங்களை நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நெகேமியா கூட வந்து வாசிக்கிறாரு, உபவாசிக்கிறாரு பாருங்க. நெகேமியா 1ஆம் அதிகாரம் வசனம் 4. நெகேமியா 1ஆம் அதிகாரம் வசனம் 4. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து அன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பரலோகத்தின் தேவனதை கர்த்தாவே உண்மையில் அன்பு கூர்ந்து உங்களுடைய கட்டளைகளை கைக்கொள்ளுதலுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற போதுமானது. இங்க வந்து பாத்தீங்கன்னா நெகேமியா வந்து பாத்தீங்கன்னா உபவாசிக்கிறார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்ரா, நெகேமியா இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாபிலோன் ராஜா ஒரு காலகட்டத்துல அடிமையா இருந்தவங்க. அதன் பிறகு மேதிய பெர்சியா ராஜாங்கம் வந்து வருது. அந்த மேதிய பெர்சியா ராஜா இடத்துல வந்து நெகேமியா வந்து ஒரு பானபத்திரக்காரனா இருக்கிறாரு. அந்த பானபத்திரக்காரன் வந்து அந்த ராஜாக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நெகேமியா வந்து கேட்பாரு, நாங்க வந்து இங்க திரும்பி எங்க ஊருக்கு போகணும், அங்க போயிட்டு எங்களுக்கு நாங்க வந்து எருசலேம்ல எங்களுக்குன்னு ஒரு தேவாலயம் இருந்தது, அதை நாங்க வந்து கட்ட இருக்கிறோம், நீங்க தான் எங்களை அலோவ் பண்ணீங்கன்னா நாங்க போயிட்டு எங்களுடைய ஆலயத்தை நாங்க கட்டிட்டு வருவோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ராஜாவுக்கு வந்து நெகேமியாவை ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு பானபத்திரக்காரன், ரொம்ப உண்மையான ஒரு வேலைக்காரன் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கொண்டு போய் செய்ய வைப்பான் அந்த ராஜா. ஸோ அந்த நேரத்துல வந்து நெகேமியா வந்து கேள்விப்படுறான், அவங்க அந்த பாபிலோன் ராஜா இடத்துல இருக்கும்போது, அந்த சிறையிருப்புல இருக்கும்போது மக்கள் எந்த அளவுக்கு அவதிப்பட்டிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க, ரொம்ப அடிமைத்தனமா ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு அவங்களுக்காக உபவாசம் இருக்கான். அதான் சொல்றாங்க, இந்த வார்த்தைகளே அவன் கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. பாருங்க, அவன் வந்து நினைச்சு பார்க்கறான், நம்மளுடைய மூதாதையர்கள் பண்ண தப்புனால நாம அவஸ்தைப்படுறோம், நம்மளுடைய பிள்ளைகளும் அவஸ்தைப்படுது. இனி வரும் காலங்கள்ல அவங்க பண்ண அந்த தப்பு திரும்பி பண்ணக்கூடாது. நாம திரும்ப போய் எருசலேம் நாட்டுல மறுபடியும் தேவாலயத்தை கட்டணும். ஏன் கட்டணும்? பாபிலோன் ராஜா தீக்கரை ஆகிட்டான், திரும்ப போயிட்டு கட்டுறாங்க. சோ இதற்காக வந்து பாத்தீங்கன்னா இங்க நெகேமியாவானவர் உபவாசம் இருக்கிறார். எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு, உபவாசிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. முக்கியமான காரணம் என்ன? மனம் திரும்புதல். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். எஸ்தர் புஸ்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா உபவாசம் இருக்கிறாங்க. அது ஏன் உபவாசம் இருக்கிறாங்கன்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் வசனம் 16. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் வசனம் 16. பழைய ஏற்பாட்டுல பக்கம் வந்து 628. நீர் போய் சூசானில் இருக்கிற இவர்களெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் குசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தை பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். இங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்தர் அப்படிங்கிற ஒரு ராஜாத்தி, எஸ்தர்ங்கிற ஒருத்தவங்க ராஜாத்தி இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பர்ஷிய மன்னன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய மனைவியா இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து முயற்சி செய்யறாங்க. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜாக்கு வந்து ஒரு தப்பான ஒரு ஆலோசனை கிடைக்குது. என்ன ஆலோசனைனா, யூத மக்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்க, அவங்கள நீங்க அழிச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு தப்பான ஒரு ஆலோசனையை யாரோ கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்துல பிதாவாகிய தேவன் எஸ்தர் அங்க வந்து ராஜாத்தையே நியமிக்கிறார். எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்தர் வந்து ராஜாக்கு நல்ல ஆலோசனை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து யூத மக்கள் எதுவுமே பண்ணாதீங்க, அவங்க உங்களை எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு நீங்க நல்லதை தான், ஆசீர்வாதத்தை தான் நீங்க கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான எல்லா நன்மையான காரியங்களை தான் நீங்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக, அவர்களை எதிர்க்கிறவங்களை நீங்க எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எஸ்தரை வந்து அங்க ராஜாத்தியா பிதாவாகிய தேவன் நியமிக்கிறார். அதற்கு துணை இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா மொர்தெகேயு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார். அவரும் எஸ்தரும் சேர்ந்து அந்த யூத மக்களுக்காக உபவாசிக்கிறாங்க. அந்த எஸ்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜாத்தியா இருக்காங்க, அந்த இருக்கிற எல்லா யூதர்களுக்கும் வந்து கட்டளையிடுறாங்க. ராஜா வந்து பாத்தீங்கன்னா, அந்த பெர்ஷியா ராஜா வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் பண்ணாதபடிக்கு நீங்க வந்து இமிடியேட்டா உபவாசம் இருங்க, தேவனிடத்துல ஜெபிங்க, அதான் சொல்றாரு பாருங்க. நீ போய், அதாவது எஸ்தர் வந்து மொர்தெகாய் கிட்ட சொல்றார், நீர் போய்
சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி பாருங்க, நிறைய விஷயங்கள் இங்க வந்து நடக்குது எஸ்தர் புஸ்தகத்துல. எதற்காக? தேவனிடத்துல உபவாசிக்கிறாங்க, எஸ்தருக்காக உபவாசிக்கிறாங்க, நாட்டு மக்களுக்காக உபவாசிக்கிறாங்க. திரும்ப ராஜா வந்து எந்த ஒரு தீங்கும் அந்த மக்களுக்கு வந்து பண்ணிடக்கூடாது, அந்த மக்கள் மீது நல்ல ஒரு கருணை வைக்கணும், அவங்களுக்கு தேவையான நன்மையான காரியங்களை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக இங்க உபவாசம் இருக்கிறாங்க. எஸ்தர் மாத்திரம், எஸ்தர் ராஜாத்தை மாத்திரம் இல்லை, எல்லாருமே அந்த யூத மக்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா உபவாசம் இங்க நடக்குது. உபவாசங்கிறது வெறும் சாப்பிட்றது, பொசிக்கிறது, தண்ணி கூட குடிக்க கூடாது. முக்கியமாக மனம் திரும்ப. இப்ப நான் வந்து உபவாசம் இருக்கிறேன், எதற்காக உபவாசம் இருக்கிறேன்னா என்னுடைய பாவத்தை எல்லாம் விட்டுட்டு விலகி நான் வந்து மனம் திரும்புவதற்காக நான் வந்து உபவாசம் இருக்கிறேன். அப்படிதான் நம்ம வந்து இருக்கணும். உபவாசம் இருந்து முடிச்சதுக்கு பிறகு பழைய வாழ்க்கைக்கு நம்ம போகக்கூடாது. பழைய வாழ்க்கைக்குன்னா என்ன? பழையசுல நம்ம வந்து என்ன தப்பு பண்ணிட்டு இருந்தோமோ, பாவங்கள் பண்ணிட்டு இருந்தோமோ, அதையும் நம்ம போய் திரும்பவும் பண்ணக்கூடாது, விட்டு விலகணும். சாத்தான் சும்மா விட்டுருவானா? நம்மளை சோதிப்பான். நம்மளை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, திரும்ப தப்பு பண்ணு, உனக்கு ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, தப்பு பண்ணுப்பா, உபவாசம் தானே, அது இன்னொரு ஒரு நாள் இருந்துக்கலாம், இன்னொரு ஒரு நாள் இருந்துக்கிட்டு நான் வந்து மனம் திரும்புறேன் அப்படின்னு சொல்லி, இப்போ உனக்கு நேரம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு, தப்பு பண்ணு. இப்படிதான் நம்மளை வந்து ஈஸியா தப்பு பண்ண தூண்டுவான். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பொருத்தனை மாதிரி பண்ணுவாங்க. நான் வந்து பிதாவே உங்களுக்கு உபவாசம் இருக்கிறேன், அதனால எனக்கு தேவையான இதெல்லாம் நீங்க செஞ்சுதான் ஆகணும். ஒரு ட்ரேடு மாதிரி, கிவ் அண்ட் டேக் மாதிரி. கிவ் அண்ட் டேக்னா என்ன சொல்றதுன்னா, ஒரு பொருளை கடையில கொடுத்து வாங்கணும், இல்ல காசு கொடுத்து வாங்கலாம், அந்த மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. அப்படி நம்ம வந்து எப்பவுமே நினைக்க கூடாது. நான் உபவாசம் இருந்தா நான் பிதாவாகிய தேவனை நான் எதிர்பார்க்கிற மாதிரி பண்ண வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க கூடாது. கடைசியில யாருடைய சித்தம் நிறைவேறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய சித்தம் தான். நீங்க என்ன பண்ணாலும் கர்த்தருடைய சித்தம் தான் நிறைவேறும். இந்த உபவாசத்தின் மூலியமா நாம கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒத்து போகிறோம், கர்த்தருடைய கட்டளைக்கு நம்ம வந்து கீழ்ப்படுகிறோம். அவருடைய சித்தம் தான் என்னுடைய சித்தம். அந்த நிலைமைக்கு இந்த உபவாசம் நம்மளை வந்து கொண்டு போய் விட்டுரும். எனக்கு போதும், எனக்கு இது போதும், கர்த்தாவே நீர் எனக்கு கொடுத்த எல்லா நன்மைக்காகவும் நன்றி. இன்னும் ஒரு சில பேர் உபவாசம் இருப்பாங்க. அந்த உபவாசத்தை வந்து பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் வெறுக்கிறார். அவங்களுடைய இருதயம் வந்து ரொம்ப மோசமான ஒரு இருதயமா இருக்கும், கேடுள்ள ஒரு இருதயமா இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, ஏசாயா 58ஆம் அதிகாரம். உபவாசத்தை தேவன் வந்து வெறுக்கிறார் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஏசாயா அப்படிப்பட்ட இருதயத்தோட யார் யாரெல்லாம் உபவாசம் இருக்கிறாங்களோ அந்த அப்படிப்பட்ட ஒரு உபவாசமே எனக்கு தேவையே கிடையாது அப்படின்றாரு. ஏசாயா 58ஆம் அதிகாரம் வசனம் 3ல இருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமா செய்கிறீர்கள். பாருங்க, ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இதாவே உங்களுக்காக நான் உபவாசம் இருந்தேனே, என் உடம்ப வருத்திக்கிட்டேனே, என்ன நீங்க வந்து பரலோக ராஜ்யத்தை கூட்டிட்டு போக மாட்டீங்களா? என்னுடைய ஜெபத்தை நீங்க கேட்க மாட்டீங்களா? எல்லாமே பண்றப்பா, சரி கரெக்ட் தான், ஆனா ஏன் என்னுடைய கட்டளையே நீ கீழ்ப்படிய மாட்டேன்ற? ஏன் நீ இன்னும் உன்னுடைய இச்சையின்படியே நீ நடந்துகிட்டு இருக்க? அதான் கேட்கிறாரு பாருங்க. உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனத்தினுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். பாருங்க, மற்றவங்க கிட்ட போயிட்டு நான் வழக்காடி ஜெயிக்கணும், நான் தான் பெரிய ஆளா காமிச்சிக்கணும், மற்றவனை குத்துக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கெட்ட விஷயத்துக்கு தான் அவங்க வந்து உபவாசிக்கிறாங்க. மற்றவங்களை பழி வாங்குறதுக்காக உபவாசிக்கிறாங்க, மற்றவங்களை வந்து அழிச்சு போடணும் அப்படிங்கிறதுக்காக உபவாசிக்கிறாங்க, நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உபவாசிக்கிறாங்க. பாருங்க, நீங்கள் உங்கள்
கூக்குரலை உயரத்திலே கேட்கப்படும்படியாய் இந்நாளிலே உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். பாருங்க, மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதற்கும் தலைமணிங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதற்கும் எனக்கு பிரியமான உபவாசம் நாளா இருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய்? அக்கிரமத்தின் பாருங்க எது உண்மையான உபவாசம் அப்படின்னு சொல்லிட்டு 6:7 சொல்றாரு பாருங்க. அக்கிரமத்தின் கட்டிகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு தன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவா எனக்கு உகந்த உபவாசம். பாருங்க, உபவாசத்துக்கு உண்டான டெஃபினேஷன், உபவாசம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஏசாயா 58ஆம் அதிகாரம் வசனம் 6:7 கிளியரா சொல்லிட்டார். பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடு. ஒரு நாள் முழுக்க நீங்க சாப்பிடலையா? உபவாசம் இருக்கிறீங்களா? நீங்க சாப்பிட வேண்டிய சாப்பாடு எல்லாமே பசி உள்ளவனுக்கு நீங்க கொடுக்கலாம். அந்த நாள் மாத்திரம் இல்ல, மற்ற எல்லா நாளுமே நீங்க கேட்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். துருதுண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம். இந்த மாதிரி நற்கிரியில செய்யும் போதுதான் இதுதான் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு உபவாசம். ஏதோ நான் உடம்பு வருத்திக்கிறேன், நான் 3 வேளை சாப்பிடாம இருந்து நான் உபவாசம் ஏறெடுக்கிறேன்னா அது உண்மையான உபவாசம் கிடையாது. ஏன்னா நீங்க திரும்பி போயிட்டு அதே தப்பு தான் பண்ண போறீங்க. முன்னாடி நீங்க என்ன தப்பு பண்ணிட்டு இருந்தீங்களோ, என்ன விக்கிரகாராதனை பண்ணிட்டு இருந்தீங்களோ, நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதுதான் நம்ம திரும்ப போய் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி உபவாசமா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த உபவாசத்தை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். பாருங்க, இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். இப்ப கூட நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. வாயை திறந்த கெட்ட வார்த்தை. அதே வாயினால பாத்தீங்கன்னா உபவாசம் இருக்கிறேன், பசி சாப்பிடாம இருக்கிறேன். நல்லா பாருங்க, உடலை வருத்திக்கிறது மாத்திரம் உபவாசம் கிடையாதுங்க. அது உண்மையான உபவாசமே கிடையாது. மனம் திரும்பும், நம்ம பாவத்துல இருந்து மனம் திரும்பி நன்மையான காரியங்களை நம்ம செய்யறது தாங்க உண்மையான உபவாசம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமா கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு பாடத்தை கொடுத்திருக்கிறார். ஃபாஸ்டிங் உபவாசம் இருக்கும்போது நம்ம முழுமையா நம்மளுடைய கவனம் பார்த்தா கரெக்ட் கம்ப்ளீட்டா நம்ம சரண்டர் ஆகிடும் தேவன் இடத்துல. பழைய ஏற்பாட்டின் காலத்துல பாத்தீங்கன்னா போர் புரியும் போது உபவாசம் இருந்தாங்க, போர்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பாவம் பண்ணும்போது பாவத்துல இருந்து விடுபடுவதற்காக உபவாசம் இருந்தாங்க. இன்னும் அவங்களுக்கு ரொம்ப சோதனையில இருக்கும்போது, கஷ்டத்துல இருக்கும்போது எக்ஸ்ட்ரீம் அவங்களுக்கு தேவன் கண்டிப்பா தேவை அப்படிங்கிற ஒரு நேரத்துலலாம் கூட இங்க உபவாசம் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. உபவாசம் பழைய ஏற்பாட்டின் காலத்துல நடந்திருக்கு. அடுத்ததா கூட நம்ம வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டின் காலத்துல இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு உபவாசத்தை கட்டளையிடுகிறார் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அவர் இயேசு கிறிஸ்துவானவர் பழைய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்ந்த மாதிரி தான் உபவாசம் பண்றாரு. ஆனா என்ன அப்படின்னா, புதிய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்கிற நமக்கு அந்த உபவாச கட்டளைகளை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நமக்கு கொடுத்திருக்கிறார். உபவாசமானது எப்படி பண்ணணும், அது எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16-18 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 16-18. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலா இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர்காரம் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயும் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். பாருங்க, கிளியரா இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த அந்த உபவாசம், பழைய ஏற்பாட்டின் காலத்துல அந்த உபவாசத்தை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுங்க. அவர் கம்ப்ளீட்டா அதை அழிச்சு போடல. பழைய ஏற்பாட்டின் காலத்துல உபவாசம் செல்லாது அப்படின்ட்டு கம்ப்ளீட்டா அவர் அழிச்சு போடல.
அதுலயே வந்து கொஞ்சம் மெருகேத்துக்கிறார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உபவாசம் இருக்கும்போது எல்லாருக்கும் தெரியற மாதிரி உபவாசம் இருக்காதீங்க. மெயினா தனியா ஒரு ரூம் உங்களுக்கு இடம் கிடைக்குதா, தனியா ஒரு ரூம் போயிட்டு வீட்டுல யாருமே இல்லையா, ஜன்னல் எல்லாம் சாத்திக்கிட்டு உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு தனி ஒரு ரிலேஷன்ஷிப், நீங்க அவர் இடத்துல பேசுங்க, வேற யாருமே கிடையாது. எந்த ஒரு சாப்பாட்டை குறித்து நீங்க வந்து யோசிக்க, தண்ணி கூட இது பண்ணாதீங்க. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா உபவாசம் இருக்கும்போது நம்ம மூஞ்சி அப்படியே வாடி போயிடும். அப்படிலாம் நீங்க பண்ணாதீங்க. மூஞ்சி கழுவிட்டு தலைக்கு எண்ணெய் பூசி அப்படின்றார். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உபவாசத்தையே ரொம்ப பெருமையா வந்து சொல்லிப்பாங்க. நான் உபவாசம் இருக்கிறேன் மைக்ல டண்டோரா அடிச்சு சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா உபவாசம் இருக்கிறது நமக்கும் தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதான் சொல்றாரு, அந்தரங்கமா இருக்கும். கெட்ட விஷயங்களை தான் அந்தரங்கமா பண்ணுவாங்க, நல்ல விஷயங்களை பண்ண மாட்டாங்க. நல்ல விஷயங்களை பண்ணும்போது மைக்ல வந்து டண்டோரை அடிச்சு உலகத்துல நான் தான் இருக்கிறதுலே பெரிய நல்லவன், நான் தான் இருக்கிறதுலே தெய்வ பக்தி உள்ளவன், நான் அங்க பாருங்க உபவாசம் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஸோ நாம வந்து அந்தரங்கமா தேவன் இடத்துல ஜெபிக்கணும், உபவாசம் இருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் அந்தரங்கத்துல பார்க்கிற தேவன் வெளியரங்கமா நமக்கு அதை பலனளிப்பார். ஏசு கிறிஸ்துவும் உபவாசம் இருக்கிறார். ஏசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா 30வது வயசுல அவர் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவர் வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கல. அவர் பண்ண முதல் விஷயம் என்ன தெரியுமா? ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பிறகு 40 நாள் அவர் வந்து உபவாசம் இருக்கிறார். அவரோட ஊழியம் கர்த்தருக்கு பிதாவாகிய தேவனுக்காக செய்யற அந்த ஊழியம் நல்லபடியா வெற்றிகரமா முடிக்கணும். கர்த்தரை எதற்காக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எதற்காக அழைத்து இருக்கிறாரோ அந்த அழைப்பை அவர் வந்து உணர்ந்து இருக்கிறார். அதை வெற்றிகரமா முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உபவாசம் இருக்கிறார். சாத்தான் அந்த நேரத்திலேயே வந்து சோதிக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் நம்மளால சாப்பிடாம இருக்க முடியல, அதன் பிறகு யாராச்சும் ஏதாச்சும் சாப்பாடு கொண்டு வந்து நீட்டினா அப்படியே அதை போய் பாஞ்சு சாப்பிட்றோம். 40 நாள் உபவாசம் இருக்கும்போது சாத்தான் வந்து ஈஸியா இயேசு கிறிஸ்துவை சோதிக்க முடியும். அதேதான் அங்கேயும் நடக்குது. நம்ம வந்து வேதத்துல வந்து நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 2 நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 2, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. பாருங்க, ஒருவேளை சாப்பிடனாலே நமக்கு பசிக்கும். இங்க இயேசு கிறிஸ்து வந்து 40 நாள் இரவும் பகலும் சாப்பிடாம இருந்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச வேதாகமத்துல 3 பேர் 40 நாள் சாப்பிடாம இருந்திருக்காங்க. முதல்ல மோசே அந்த 10 கட்டளையை வாங்கும்போது இரவும் பகலும் சாப்பிடாம இருந்திருக்கிறார். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரயாணம் மேற்கொள்ளணும். அவர் இருக்கிற நேரத்துல அந்த உலகம் அந்த இடம் ஃபுல்லா அந்த நாட்டு மக்களுக்கு ஃபுல்லா பசி பஞ்சம் பட்டினி. ஆனா கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசி ஊழியக்காரங்களை கைவிட மாட்டார், போஷிக்கிறார். காகத்தை கொண்டு, காகம் வந்து பாத்தீங்கன்னா அப்பமும் தண்ணீரும் கொண்டு வந்து கொடுக்குது. ஒரு பிரயாணமா ஒரு 40 நாள் பிரயாணம் போகணும். அந்த 40 நாளுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்றாரு. அந்த சாப்பாட்டை வச்சுக்கொண்டு அந்த பலத்தை வச்சுக்கொண்டு 40 நாள் பிரயாணம் பண்றாரு சாப்பிடாம. ஸோ அந்த மோசே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா 40 நாள் உபவாசம் இருக்கிறார். எலியாவும் வந்து பாத்தீங்கன்னா 40 நாள் உபவாசம் இருக்கிறார். அதன் பிறகு இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருக்கிறார். இங்க ஒரு விசேஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்பாக அவருடைய மரணம் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து சொல்றாங்க இயேசு கிறிஸ்துவின் இடத்துல. அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசேவும் எலியாவும் வந்து இயேசு கிறிஸ்துவின் இடத்துல உங்களுடைய மரணம் இப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த 2 பேரும் தான் 40 நாள் உபவாசம் இருந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்திருக்காங்க. எப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்லிங்க் ஆகுதுன்னு பாருங்க. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் வசனம் 29.
உபவாசத்தினால நாம வந்து ஒரு என்ன சொல்றது, பலவிதமான சக்தியில நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி கூட நமக்கு வந்து கிடைக்கும். மார்க் 9:29. அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற 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 விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய சீஷர்களுக்கு நிறைய ஒரு வல்லமையை கொடுத்து அனுப்புறாரு. போங்க, நீங்க ஊருக்கு போயிட்டு யார் யாரெல்லாம் வியாதியஸ்தரை பார்க்கீங்களோ அவங்களுக்கு வந்து ஜெபிச்சு அவர்களுக்கு நல்ல ஒரு சுகத்தையும் பலனையும் தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு வல்லமையை அவருடைய சீஷர்களுக்கு கொடுத்து அனுப்புறார். ஆனா ஒரு 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 சில குறிப்பிட்ட ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களால பேய் அந்த சாத்தானை ஓட்ட முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள வந்து நிறைய பிசாசுகள் ஒருத்தருக்குள்ள பூந்துட்டு இருந்தது. அவனை வந்து ரொம்ப ஒரு பிசாசு இல்லை, எக்கச்சக்க பிசாசுகள் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய உடம்புல இருந்திருக்கு. ஆனா அந்த சீஷர்கள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசாசை அந்த அந்த ஒரு நபர் இடத்துல ஓட்ட முடியல. ஏசு கிறிஸ்து கிட்ட வராங்க. ஏசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா ஒரே வார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசாசை ஓட்டுற, அந்த பிசாசை அந்த மனுஷனுக்குள்ள இருந்த அந்த பிசாசை எக்கச்சக்க பிசாசை ஓட்டுற. அப்ப அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சீஷர்கள் கேட்கறாங்க, ஏன் எங்களால முடியல இயேசுவே, உங்களால மட்டும் எப்படி இப்படிப்பட்ட ஒரு பிசாசை ஓட்ட முடியுது அப்படின்னு. நாங்க ஜெபிச்சோம், உங்களுடைய நாமத்தினாலும் நாங்க ஜெபிச்சோம், இருந்தாலும் எங்களால வந்து பாத்தீங்கன்னா ஓட்ட முடியல, ஏன் அப்படின்ட்டு. அதுக்குதான் வந்து பதில் சொல்றாரு பாருங்க. மார்க் 9:29. அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. பாருங்க, அப்போ உபவாசத்திற்கு, உண்மையான உபவாசத்திற்கு, மனம் திரும்புதலான ஒரு உபவாசத்திற்கு, கீழ்ப்படிதலான ஒரு உபவாசத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கு. அவர் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக 40 நாள் உபவாசம் இருக்கிறார். அவருடைய சீஷரை தேர்ந்தெடுக்கும் போது கூட அவர் உபவாசம் இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு டெசிஷன் நம்ம எடுக்கிறோம்னா அதுக்கு முன்பாக நம்ம உபவாசம் இருக்கிறதுல தப்பே கிடையாது. நமக்கு நல்ல ஒரு ஞானத்தை, அறிவையும் புத்தியை கொடுப்பார். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு பிசாச இயேசு கிறிஸ்து வந்து விரட்டுறாரு அப்படின்னா அவர் செஞ்சது உபவாசத்துல எப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருந்திருக்கும். நாமளும் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அடிச்ச உடைகள் பிரகாரம் நம்ம நடக்கணும் அப்படின்னா இதையும் நம்ம கற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து எப்படி இயேசு கிறிஸ்து உபவாசம் இருக்கும்போது எல்லாரையும் கூட்டி சேர்த்துட்டு அவர் வந்து உபவாசம் இருக்கல, தனியா ஒரு மலைக்கு போற, மனாந்தரத்துக்கு போற, அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போயிட்டு அவர் உபவாசம் இருக்கிறார். அவர் உபவாசம் இருந்து நிறைய பேருக்கு வந்து தெரிய வாய்ப்பு இல்லை. அதன் பிறகுதான் வந்து எழுதப்படுது. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சில சீஷர்கள் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகர் இருக்கிறாரு. யோவான் ஸ்நானகருக்கும் ஒரு சில சீஷர்கள் இருக்காங்க. அப்படி யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கிறாங்க, இயேசுவே ஏன் உங்க சீஷர்கள் வந்து பாத்தீங்கன்னா உபவாசம் பண்றது கிடையாது, ஏன் உபவாசிக்கிறது இல்லை? அதுக்கு சொல்றாரு பாருங்க இயேசு கிறிஸ்து. மத்தேயு 6:16-18. மத்தேயு 6:16 மார்க் 9:29. மார்க் 2:19-20. மார்க் 2:19-20 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் அடங்கியிருக்கு. சீக்ரெட்னு என்ன சொல்றது தமிழ்ல? ஒரு ரகசியம் வந்து இங்க அடங்கி இருக்கு. இயேசு கிறிஸ்து சீஷர்கள் கூட இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது நம்ம உபவாசிக்கணுமா? இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தை, பிதாவாகிய தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த உலகத்தை உண்டாக்குகிறார்.
அப்படி இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது நம்ம உபவாசிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அப்போ நாம எப்போ உபவாசிக்கணும்? அவர் எப்போ நம்மளை விட்டு பிரிந்து சென்றாரோ, மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சென்றாரோ, அப்போதான் நாம வந்து உபவாசிக்கணும். அதுதான் இப்போ 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 அந்த காலம் தான் வந்திருக்கு. இது 20வது வசனம் சொல்ற அதான், மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். அப்போ உபவாசம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். அங்க சீஷர்கள் ஏன் உபவாசிக்கல? இயேசு கிறிஸ்து கூட டைரக்ட் கம்யூனிகேஷன், டைரக்டா கூட இருந்தாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா சீஷர்கள் உபவாசிக்கல. ஆனா இப்போ நம்ம கூட இயேசு கிறிஸ்து டைரக்டா இருக்கிறாரா? இல்ல. அப்ப நம்ம உபவாசிக்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு ஒரு தொடர்பு அவருக்கு இருக்கு, நமக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதுதான் வந்து இங்க சொல்லுகிறேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம். நீங்க இயேசு கிறிஸ்துவின் கூட டைரக்டா ஒரு தொடர்புல இருக்கணும் அப்படின்னா ஜபமும் இருக்கணும், அட் த சேம் டைம் உபவாசம் பாருங்க. ரொம்ப ரொம்ப வல்லமையான ஒரு விஷயம் நடக்கும். உங்களுடைய குடும்பத்துல ஒரு மாற்றம் நடக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும். நீங்க எப்போ மனம் திரும்பி உபவாசம் இருக்கிறீங்க, திரும்ப அந்த பாவத்துக்கு உட்படாம போறீங்களோ, அப்போ உங்களுக்கும் சரி, உங்க குடும்பத்திலும் சரி, சரியான ஒரு மாறுதல், மாற்றம், ஆசீர்வாதம் எப்பவுமே தாங்க. சாத்தானை ஜெயிக்க விட்டுறாதீங்க. நம்ம புசிக்கிற சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா இந்த உடல்ல இருக்கிற விஷயத்துக்கு தான். ஆனா நித்தியமான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை நம்ம புசிக்கணும். அதுலதான் ஜீவன் இருக்கு. நான் கொடுக்கிற தண்ணி உங்களுக்கு எப்பவுமே தாகமே எடுக்காது. நான் கொடுக்குற தண்ணியை குடித்தீங்கன்னா, இப்ப நம்ம பூமிக்குரியில நம்ம தண்ணியை குடிக்கிறோம், திரும்ப நமக்கு தண்ணி தாகம் போது நம்ம திரும்பவும் தண்ணி குடிக்கிறோம், பசிக்கும் போது திரும்பவும் சாப்பிட்றோம். ஆனா இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணி எப்பவுமே நமக்கு தாகம் இருக்காது. இதெல்லாம் என்னங்க பிரதர், எப்பவும் பிரதர் நடக்கும்? இதெல்லாம் நடக்கும். விசுவாசிக்கணும். இதுதான் விசுவாசம். நீங்க பாக்குறத விசுவாசிக்கிறதுல என்ன விசுவாசம் இருக்கு? நான் ஒரு சில பேரை பாக்குறேன், விசுவாசிக்கிறேன், அதுல என்ன விசுவாசம் இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. நீங்க பாக்குறீங்க, விசுவாசிக்கிறீங்க, நீங்க பாக்குறீங்க, நம்புறீங்க. நாம எதை பார்க்க முடியலையோ, இப்ப நேர்ல கண்ணுல நம்ம வந்து பார்க்க முடியலையோ அதை விசுவாசி. இயேசு கிறிஸ்துவானவரை நீங்க வந்து பார்க்கல, இருந்தாலும் நம்ம விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் விசுவாசம். பிதாவாகிய தேவனை நம்ம நேரடியா பார்க்கல, இருந்தாலும் அவர் இருக்கிற நம்மளை உண்டு பண்ணினார் அப்படிங்கறது விசுவாசிக்கணும். அதுதான் விசுவாசம். அதுதான் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நித்தியமானவர்கள். பரலோகராஜன் நித்தியம், நரகம் நித்தியம். நரகத்தை நம்ம நேர்ல பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. தப்பு பண்றவங்க எல்லாருமே நரகத்துல காலங்காலமா இருப்பாங்க. சோ நம்ம வந்து சீக்கிரமா மனம் திரும்பி உபவாசம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உலகத்தார வந்து பண்ற உபவாசம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. வெறும் சிக்கன் மட்டும் சாப்பிட்றேன், சாப்பிட மாட்டேன், தண்ணி மட்டும்தான் குடிப்பேன், மற்ற சாப்பாடு எல்லாம் சாப்பிட மாட்டேன், அதுதான் உபவாசம். கிடையவே கிடையாது. இங்க வேதாகமத்துல நம்ம பாக்குறோம், தண்ணியும் குடிக்காம இருக்காங்க, சாப்பாடும் சாப்பிடாம இருக்காங்க, இரவும் பகலும். அவங்க வெறும் அந்த உபவாசம் மட்டும் அவங்க உடம்பை மட்டும் வருத்திக்கல, ஆவியில அவங்க வந்து பாத்தீங்கன்னா பலன் அடைகிறாங்க, மனம் திரும்புறாங்க தங்களுடைய பாவங்களை விட்டு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கேற்ற ஒரு உபவாசம். பொறுமையா கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.